தோழர் தொழில்களுக்கு வணக்கம். லாஸ்ட் டைம் 2022 நடந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கான கொஷின் பேப்பரை இப்போ நம்ம வச்சுருக்கிறோம். இந்த கொஷின் பேப்பரை ஃபுல்லாக அனலிசிஸ் பண்ணி எந்தெந்த கொஷின் எந்தெந்த வகுப்புலேருந்து கேட்டிருக்காங்க, எந்தெந்த பாடத்துலேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு அனாலிசிஸ் பண்ணலாம். எந்தெந்த பகுதியிலேருந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க அப்படின்றதையும் இதில் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடலாம். அப்போ இந்தந்த பகுதியில் நம்ம கண்டிப்பாக படித்தாகணும் அப்படின்றத, இந்தந்த பகுதியிலேருந்தெல்லாம் கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கொஷின் பேப்பரை ஃபுல்லாக ஒரு டீகோட் பண்ணி வந்து பார்த்துடலாம். ரைட், இந்த கொஷின் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 16/10/2022 நடந்த ரீடர்ஸ் அண்ட் எக்ஸாமினர் ரீடர்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு நடந்த கொஷின் பேப்பரை இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? தோழர் தொழிலுக்கு வணக்கம். போன டைம் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2022 கேட்ட கொஷின் பேப்பர் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இதில் அறிவியல் பகுதியிலேருந்து நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அதில் ஒரு கேள்வி பார்க்கலாம். 51வது கேள்வி. ஃபஸ்ட்டு கேள்வியை வந்து கேட்டுக்கிறாங்க. ஒரு நபர் மேசையை ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்திற்கு இழுப்பதற்கு டேஸ் பயன்படுத்துகின்றனர் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது இதுக்கான ஆன்சர் வந்து விசை, ஃபோர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இழுத்தல், நிலைமம், இயக்கம் அப்படின்ற டேர்ம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எதனால் விசை மட்டும் நமக்கு வந்து ஆன்சராக கொடுக்குறாங்க? ஏன் இழுத்தாலும் ஒரு பொருள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகராதா அப்படின்ற வினாக்கெல்லாம் நமக்குள்ளே எழும்பும். ஸோ நம்ம ஃப்ரெஷராக வந்து உள்ளே போகும்போது மோஸ்ட்லி இந்த இழுத்தல் அப்படின்றத போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு நபர் மேசையே ஒரு இடத்துல மற்ற இடத்துக்கு இழுக்கிறதுக்கு வந்து இழுத்தா போதும் அப்படின்ற மாதிரி கூட தோணலாம். சரிங்களா? அப்போது இது வந்து கொடுக்காம ஏன் விசை கொடுத்துக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் இயக்கம். ஆமாம், ஒரு மேசை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல நகரும் போது அது இயக்கத்தை மேற்கொள்ளும் இல்லைங்களா? அப்போ இயக்கமும் வரும் தானே அப்படின்னு கூட இருக்கலாம். அப்புறம் நிலைமம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கலாக வந்து நிலைமம் வந்து வராது. ஸோ நிலைமம் அப்படின்றது வந்து நிலையாக ஒரு இடத்துல இருக்கிறது. அப்படி இருந்தால் வந்து பொருள் மோகாது இல்லைங்களா? அப்போ இந்த 3 ஆப்ஷனுமே சரியாக வருது. இருந்தாலும் ஏன் ஃபோர்ஸ் மட்டும் வருது அப்படின்றத பார்த்தலாம். இப்போது ஒரு பொருள் அதாவது ஒவ்வொரு இடத்துலேருந்து மற்ற இடத்துக்கு இழுப்பதற்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிங்கும்போது விசை அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை இழுக்கலாம் அல்லது தள்ளலாம். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டி இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த பெட்டியை நான் நகர்த்தணும். சரிங்களா? அதுக்கு நான் அந்த பெட்டியை பிடிச்சி இப்படி இழுக்கலாம். சரிங்களா? இழுத்தல், இங்கிருந்து நான் இழுக்கலாம் அல்லது இங்கிருந்து நான் தள்ளலாம். ஸோ 2 ஃபோர்ஸுமே வந்து கொடுக்கலாம் இல்லைங்களா? அப்போது ஒரு பொருளை இழுத்தல் அல்லது தள்ளுதல் இது ரெண்டுமே விசை எனப்படும். இது தெளிவாக வந்து 6th புக்கில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அப்போது விசைக்குள்ளே தான் இழுத்தல் தள்ளுதல் இது ரெண்டுமே இருக்குது. இப்போ இந்த கொஸ்டின் நல்லா வாசிச்சு பாருங்கள். ஒரு நபர் மேசையை ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்திற்கு இழுப்பதற்கு என்ன பேருன்னு கேட்குறாங்க. அப்போ இழுப்பதற்கு வந்து விசை தான், இழுத்தல் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகே, அப்போ இது தப்பாகாது, இது தப்பாயிடும், இழுத்தல்ன்றது வராது. சரிங்க சார், இயக்கம் போடலாமே அப்படின்னா ஒரு நபர் மேசையை ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்வது என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா, நகர்ந்தால் அந்த பொருள் டேஸில் உள்ளதுன்னு கேட்டிருந்தாங்கன்னா இயக்கத்தில் உள்ளதுன்னு போட்டுடலாம். சரிங்களா? ஒரு பொருள் இன்னொரு இடத்திற்கு நகரும்போது என்ன வகையில் உள்ளது அப்படின்னா இயக்கத்தில் உள்ளதுன்னு போடலாம். ஆனால் இங்கே கேட்குற என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, இழுப்பதற்கு என்ன பேர் அப்படின்னு தான் கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? ஒரு பொருளை இழுத்தல் அல்லது தள்ளுதல் இரண்டுமே விசை எனப்படும். ஓகே, இப்போ இந்த கொஷின் பேப்பரை வச்சு நம்ம லெசன்ஸ் வந்து பார்க்கலாம். 6th புக்கில் இந்த லெசன்ஸை கொடுத்துருக்காங்க. அப்போ அடிப்படையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். விசைனா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். விசைனா என்ன, வேகம்னா என்ன, திசை வேகம்னா என்ன, முடுக்கம் அப்படின்னா என்ன, இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள். இந்த பேசிக்கான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ரைட்டு, வாங்க நேராக ஸ்கூல் புக்கு போகலாம். ஓகே, நம்ம 6ஆம் வகுப்பு முதல் பருவம் வந்துட்டோம் சயின்ஸில். இதில் உள்ள பாடங்கள் நம்ம பார்த்தரலாம். அளவீடுகள், பேசிக்காக நம்ம சயின்ஸில் தெரிஞ்சிக்கக்கூடிய அளவீடுகள் பற்றி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து விசையும் இயக்கம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள்கள், தாவர உலகம், பயாலஜி, விலங்கு உலகம், அடுத்து உடல் நலமும் சுகாதாரமும். இந்த லெசன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ஃபண்டமெண்டல்ஸ், பேசிக்கான அடிப்படை விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த லெசன்ஸ் எல்லாமே வந்து பார்க்கணும். சரி, நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் லெசனாக நம்ம பார்க்கக்கூடியது அளவீடுகள் அப்படின்றத பார்க்குறோம். அளவீடுகள் அப்படின்றது சயின்ஸில் ஃபண்டமெண்டலான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அடிப்படையான தகவல் எல்லாமே இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். கட்டாயமாக இந்த பாடத்தை நீங்கள் தவிர்க்காமல் படிச்சுக்கணும். ரைட், இதில் என்ட்ரி ஆகும்போதே நமக்கு முக்கியமான ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த பாக்ஸில் ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது. பன்னாட்டு அழகுமுறை SI
சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷ்னல், அதுதான் வந்து எஸ்ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக இந்த சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு மாதிரியான அழகுமுறைகளை வச்சுருந்தாங்க. இப்போ உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா, அமெரிக்காவில் ஒரு அழகுமுறை இருக்கும், பிரிட்டன் இங்கிலாந்தில் ஒரு அழகுமுறை இருக்கும். இந்த மாதிரி வெவ்வேறு நாடுகள் வெவ்வேறு வகையான அளவுமுறைகள் வச்சுருப்பாங்க. இப்போ அமெரிக்காவை பொறுத்தவரை அவங்க வந்து இன்ச்சஸில் வந்து எல்லா பொருளையும் செய்வாங்க. பிரிட்டனில் வந்து அவங்க அடிக்கணக்கில் வந்து செய்வாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ பிரிட்டனில் இருந்து அமெரிக்காவுக்கு ஒரு ஏவுகணையோ அல்லது ஒரு போர் எந்திரமோ தயாரிக்க கொடுக்கும் பொழுது அளவுகள் வந்து இவங்க ஒரு அளவு கொடுத்தாங்க அப்படின்னா இவங்க அடிக்கணக்கில் கொடுப்பாங்க, அவங்க இன்ச்சு கணக்கில் செய்வாங்க. அப்படிங்கும்போது அங்கே டோட்டலாக வந்து எல்லாமே கொலாப்ஸ் ஆகிரும் இல்லைங்களா. இந்த மாதிரியான பிரச்சனைகளை தவிர்ப்பதற்காகத்தான் 1960ஆம் ஆண்டில் பிரான்ஸ் பாரிஸ் நகரில் 11வது பொது மாநாடு, எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான பொது மாநாட்டை வந்து நடத்தினாங்க. அந்த பொது மாநாட்டில் இயற்பியல் அறிஞர்கள் எல்லாம் சேர்ந்து கூடி அவங்க ஒரு முடிவு பண்ணாங்க. எல்லா நாடுகளும் பொதுவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் ஒரு அளவீடுகள் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் வந்து சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷ்னல் என்று சொல்லக்கூடிய எஸ்ஐ யூனிட் அப்படின்றது வந்து கொண்டு வந்தாங்க. அதன் அடிப்படையில் அவங்க வந்து 7 அடிப்படை அளவுகளை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. 7 அடிப்படை அளவுகளை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. 22 வழி அலகுகளை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. 22 வழி அலகுகளை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம அந்த 7 அடிப்படை அலகுகள் வந்து பார்க்கலாம். அதனுடைய யூனிட்ஸ் என்ன பண்ணுறது பார்க்கலாம். இப்போ வெப்பநிலையோடைய எஸ்ஐ அலகு, வெப்பநிலையை குறிக்கக்கூடிய எஸ்ஐ அலகு கெல்வின். இது மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ங்க, அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா நமக்கு செல்சியஸ் ஃபாரன்ஹீட்லாம் கொடுக்கும்போது வெப்பநிலையோடைய அடிப்படை அலகு வந்து செல்சியஸ் தான் நம்ம சொல்லிடுவோம். ஆனால் அதான் கிடையாது. வெப்பநிலையோடைய எஸ்ஐ அலகு வந்து கெல்வின். அடுத்து தொலைவினுடைய எஸ்ஐ அலகு மீட்டர். தொலைவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், மீட்டர் அப்படின்னு தான் போடணும், கிலோமீட்டர் அப்படின்றத யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் ஏன் சார் எல்லா இடங்களும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, இப்போது உதாரணமாக இப்போ இங்கேருந்து சென்னைக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு 450 கிலோமீட்டர் வரும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதை வந்து நம்ம மீட்டரில் சொல்லும்போது அதை வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா 4,50,000 மீட்டர் அப்படின்னு சொல்கிற மாதிரி வரும். 4,50,000 மீட்டர் அப்படின்னு சொல்கிற மாதிரி வரும். ஏன்னா ஒரு கிலோமீட்டருக்கு 1000 மீட்டர் வரும் இல்லைங்களா. அப்போ சென்னைக்கு நான் போயிட்டு வந்தேன், 4,50,000 மீட்டர் கடந்து போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிற வந்து இது ரொம்ப லேகாக இருக்கும். இதை புரிஞ்சுக்கிறது கடினமாக இருக்கும். அதனால தான் வந்து மிகப்பெரிய தொலைவுகள் எல்லாத்தையும் கிலோமீட்டரில் கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா, ரைட். இருந்தாலும் எஸ்ஐ அலகு அப்படின்னு பார்க்கும்போது அது மீட்டரில் தான் நம்ம வந்து சொல்லி ஆகணும். அடுத்து வந்து மின்னோட்டத்தின் அலகு வந்து ஆம்பியர். மின்னோட்டத்தின் அலகு வந்து ஆம்பியர். அடுத்து வந்து காலத்தினுடைய அலகு வினாடி. இது மாறாது. இது மோஸ்ட்லி வந்து காலம், டைமுக்கு வந்து செகண்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க, அதனால் மாறாது. பொருள்களுடைய அளவு வந்து மோல். அது என்ன சார் பொருள்களினுடைய அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஒவ்வொரு பொருளுமே அணுக்களால் ஆனது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். இப்போ உதாரணமாக நான் வந்து காயின், ஒரு ரூபா காயின் கொண்டு வரணும்னு வச்சுங்களேன். அந்த ரூபா காயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு காயின் நீங்கள் சொல்லிடுவீங்க, ஒரே ஒரு காயின் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் நான் அந்த ரூபா காயினுக்குள்ளே எத்தனை அணுக்கள் இருக்குன்னு கேட்டால் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியாது. இந்த டோட்டல் ஆஃப் அணுக்களை தான் மோல் என்ற அலகால் வந்து அளவிடுறாங்க. மோல் என்ற அலகால் அளவிடுறாங்க, சரிங்களா. அப்போ பொருள்களினுடைய அளவை குறிக்கிறதுக்கு மோல் அப்படின்றத யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து நிறைய குறிக்க வந்து கிலோகிராம் அப்படின்றத யூஸ் பண்ணுறாங்க. கேஜி, கிலோகிராம் அப்படின்றது வந்து யூஸ் பண்ணுறாங்க நிறைய குறிக்கிறதுக்கு. அடுத்து வந்து ஒளிச்செறிவு கேண்டிலா. ஒளிச்செறிவு அப்படின்னா என்ன? இப்போ காலையில் நம்ம சூரியனை பார்க்கும்போது பிரகாசமாக தெரியும். அதே மாலை நேரங்களில் சூரியனை பார்க்கும்போது ரொம்ப நமக்கு அவ்வளோ வெளிச்சமாக தெரியாது இல்லைங்களா. இப்போ இதுக்கான டிஃப்ரென்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அறிவியல் பூர்வமாக கேண்டிலா அப்படின்ற அழகின் மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ உதாரணமாக கிரிக்கெட் மேட்ச்லாம் விளாட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ காலையில் மதியம்லாம் பார்த்திங்கன்னா சன்லைட் நல்லா ப்ராப்பராக கிடைக்கும், அவங்க கிரிக்கெட் விளாடுவாங்க. இது 5 மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த சன்லைட்டு குறைய ஸோ அவங்களால வந்து பாலை பார்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வரும் பார்த்திங்களா. அப்போதைக்கு வந்து அந்த பிளேயர் என்ன செய்வார், என்னால் பாலை வந்து சரியாக பார்க்க முடியல, அதனால் வந்து நீங்கள் மேட்ச் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உடனே பார்த்தீங்கன்னாக்கா அம்பையர் வந்து ஒரு மீட்டர் எடுத்து செக் பண்ணி பார்ப்பாங்க. அந்த மீட்டரில் எத்தனை கேண்டிலா அளவு இருக்கோ அப்படின்றத காமிக்கும். ஸோ அதை பொறுத்து வந்து அந்த மேட்ச்சை வந்து நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுப்பாங்க, ரைட். அப்போ இந்த 7 அலகுகள் தான் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு அடிப்படை அலகுகள். என்னென்ன பார்த்தோம்? வெப்பநிலையினுடைய அலகு கெல்வின், தொலைவினுடைய அலகு மீட்டர், மின்னோட்டத்தினுடைய அலகு வந்து ஆம்பியர், காலத்தினுடைய அலகு வினாடி, பொருள்களின் அளவு வந்து மோல், நிறையினுடைய அலகு வந்து கிலோகிராம், ஒளிச்செறிவினுடைய அலகு வந்து கேண்டிலா அப்படின்றத பார்த்துக்குங்க, ரைட். இப்போ தான் நம்ம உள்ளே போகிறோம். இதெல்லாம் நீங்கள் படிக்க வேண்டாம். ஸோ நீங்கள் என்ன முக்கியமாக படிக்கணும் அப்படின்றத மட்டும் நான் வந்து சொல்லிடுறேன். இந்த இடத்த நீங்கள் படிச்சுக்கணும். ஒரு சென்டிமீட்டர்னால் என்ன, அப்படின்னு படிக்கணும். அப்போது 10 மில்லிமீட்டர் சேர்ந்தது தான் ஒரு சென்டிமீட்டர். 10 மில்லிமீட்டர். இப்போ நீங்கள் ஸ்கேல் எடுத்து பாருங்களேன், சின்னதாக ஒரு 10 கோடு போட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு பெரிய கோடு போட்டிருப்பாங்க, ரைட். அப்போது ஒரு 10 சின்ன கோட்டை கடந்து தான்
1 சென்டிமீட்டர் அப்படின்னு வரும். 1 சென்டிமீட்டர் அப்படின்னு வரும். இங்கே 0ல் ஆரம்பித்து 10 கோட்டை கடக்கும்போது நமக்கு 1 சென்டிமீட்டர் வரும். சரிங்களா? நம்ம அடி ஸ்கேல் வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா, அதுதான் இதை சொல்கிறாங்க. 10 மில்லிமீட்டர் சேர்ந்தது 1 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ரைட்டு. அடுத்து 1 சென்டிமீட்டர் பார்த்துட்டோமா, அப்போ 100 சென்டிமீட்டர். 100 சென்டிமீட்டர்லாம் சேர்ந்துச்சுன்னா அதுதான் 1 மீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். 100 சென்டிமீட்டர் சேர்ந்தது 1 மீட்டர். அப்படி பார்த்திங்கன்னா 100 சென்டிமீட்டர் கோடு போட்டிங்கன்னா அதுதான் வந்து 1 மீட்டருக்கு சமம். 1 மீட்டருக்கு சமம். அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா 1000 மீட்டர் தான் 1 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டருக்கு சமம். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன் பார்த்திங்களா, இங்கேருந்து சென்னை போகிறோம் அப்படின்னா 450 கிலோமீட்டர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இதை மீட்டரில் சொல்லி பார்ப்போம்னா நீங்கள் 3 ஜீரோ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும். ஸோ 3 ஜீரோ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணும்போது என்ன ஆகுதுங்க, 4,50,000 மீட்டராக மாறுது. புரிஞ்சுதுங்களா? அப்போது இந்த தொலைவினுடைய அடிப்படை பேசிக்கான விஷயம் எது அப்படின்னா மில்லிமீட்டர் தான். மில்லிமீட்டர் தான் வந்து ரொம்ப லோவஸ்ட்டு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பெரிய ஆள் யாருன்னா சென்டிமீட்ரு. அதுக்கடுத்து கொஞ்சம் பெரிய ஆள்னா மீட்டர். ரொம்ப பெரிய ஆள்னா கிலோமீட்டர். இதை வந்து ஏறு வரிசையில் எழுத சொல்லாங்க. இது வந்து ஏறு வரிசையில் எழுத சொல்கிறான், அல்லது இறங்கு வரிசையில் எழுத சொல்லலாம். இது நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து மில்லிமீட்டர், அடுத்து சென்டிமீட்டர், அடுத்து மீட்ரு, அடுத்து தான் வந்து கிலோமீட்ரு. இந்த ஆர்டர் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்து அப்படி கீழே வந்துடுங்க. இது நீங்கள் அதாவது இது நீங்கள் தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது தான். இந்த குறியீடுகளை தெரிஞ்சுக்கலாம். டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமானது. பட் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு இவ்வளோ தான் கேட்பாங்க அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு நான் முன்னாடி சொன்னேன் பாருங்கள், 1000 மீட்டர் சேர்ந்தது 1 கிலோமீட்டர் இங்கே கொடுத்துட்டாங்களா. ஒரு நேனோ மீட்டர்னா என்ன அப்படின்னா 1க்கு அடுத்து 9 ஜீரோ போட்டிருப்பாங்க. ஸோ 1 பெருக்கல் 10⁻⁻9 போட்டிங்கன்னா அதான் வந்து ஒரு நேனோ மீட்டர். சரிங்களா? ரொம்ப சின்ன அளவு. அடுத்து 1 மீட்டர் என்பது 1000 மில்லிமீட்டருக்கு சமம். 1000 மில்லிமீட்டருக்கு சமம். இதை நோட் பண்ணிக்கோங்க. 1 மீட்டர் என்பது 1000 மில்லிமீட்டருக்கு சமம். இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த பாயிண்ட். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இது வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த குறியீடுகள் வேணும் பார்த்துக்குங்க. டெசினா டி போடணும், சென்டினா சி போடணும், மில்லினா எம் பண்ணணும். இந்த ஃபஸ்ட் லெட்டரை பார்த்து நீங்கள் போட்டுடலாம். டெசினா டி வரும், சென்டினா சி வரும், மில்லினா எம் வரும். இந்த ஃபஸ்ட் லெட்டரை பார்த்து நீங்கள் போட்டுடலாம். ரைட், அப்படியே கீழே கடந்து வாங்க. இதை தாண்டி உங்களுக்கு கொஸ்டின்லாம் வர வாய்ப்பு இல்லை, அதனால தான் நான் அப்படி ஸ்பீடாக போகிறேன். இந்த உங்களுக்கு தெரியுமா பாக்ஸில் நம்ம பார்த்துக்கணும். பூமியை விட நிலவில் ஈர்ப்பு விசை குறைவு. என்ன காரணம் அப்படின்னா பூமி ரொம்ப பெருசுங்க, நிலவு ரொம்ப பூமியை காட்டிலும் நிலவு வந்து சின்னதானே. அதனால் எந்த பொருள் பெருசாக இருக்கோ அங்கே வந்து ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்கும். அதனால் அங்கு எடை குறைவாக இருக்கும். இப்போ நீங்கள் பூமியில் வந்து ஒரு 50 கிலோ இருக்குன்னு வச்சுங்களேன். பூமியில் ஒரு 50 கிலோ இருக்கீங்கனாக்க அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா இதை விட கம்மியாக இருப்பீங்க. சரிங்களா? இப்போ உதாரணமாக வந்து பூமியில் நீங்கள் 36 கிலோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே நிலவுக்கு போன உடனே உங்களுடைய கிலோ என்னவாக மாறும் அப்படின்னா 6 கிலோவாக மாறிடுவீங்க. வெறும் 6 கிலோ தான் இருப்பீங்க. 6ல் ஒரு பங்கு தான் நீங்கள் வெயிட்டாக இருப்பீங்க நிலாவில். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா அங்கே எடை குறைவாக இருக்கும், ஆனால் இரண்டிலும் நிறை சமமாக இருக்கும். இதுதான் நம்ம பார்க்கணும். நிறை சமமாக இருக்கும். நிலவின் ஈர்ப்பு விசை புவியின் ஈர்ப்பு விசையை போல 6ல் ஒரு பங்கு இருப்பதால் நிலவில் ஒரு பொருளின் எடை பூமியில் உள்ளதை விட 6 மடங்கு குறைவாக இருக்கும். இந்த 6 மடங்கு அதுதான். நீங்கள் 36 கிலோ வந்து பூமியில் இருக்கீங்க அப்படின்னா நிலவில் 6 கிலோ தான் இருப்பீங்க. அதான் 6ல் ஒரு பங்கு தான் நிலவில் நம்ம இருப்போம். சரி, இந்த நிறை மாறாதுன்னு சொல்கிறாங்களா சார், அப்படின்னு என்ன சார் அப்படின்னா, நீங்கள் இங்கே இருக்கும்போதுங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் இருக்குமா, லிவர் இருக்கும், கிட்னி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எல்லா உடல் உறுப்புகள் எல்லாமே தானே இருக்கும், கை கால்கள் எல்லாமே இருக்கும். நிலவுக்கு போனாலும் இதில் ஏதாவது ஒன்று குறையுமா? எதுவுமே குறையாதில்ல, எல்லாமே இருக்கும்ல. ஸோ இதுக்குன்னு ஒரு பேசிக்கான ஒரு மாஸ், சரிங்களா, ஒரு நிறை இருக்கும். அந்த நிறை எங்கே போனாலும் மாறாது. இந்த ஈர்ப்பு விசை அப்படின்றது தான் மாறும், இடத்துக்கிட மாறும். உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு 50 கிலோ இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். முழுவதும் 50 கிலோன்றது உங்களுடையது கிடையாது. இந்த 50 கிலோ அப்படின்றது உங்களுடைய கிடையாது. இதில் வந்து புவியீர்ப்பு விசையம் ஆட் பண்ணியிருக்கோம். புவியீர்ப்பு விசையம் ஆட் பண்ணி தான் நீங்கள் 50 கிலோ இருக்கிறீங்க. சரிங்களா? ஆனால் உங்களுடைய நிறை அப்படின்னு பார்க்கும்போது அதை விட கம்மியாக தான் இருக்கும். நிறை அப்படின்றது அதை விட கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? அதை தான் சொல்ல வராங்க. புரிஞ்சுதுங்களா? இது ஒன்றே ஒன்று கான்செப்ட் தான். பூமியை காட்டிலும் நிலாவில் 6 மடங்கு எடை குறைவாக தான் இருக்கும். அதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. அடுத்து போயிடலாம். அடுத்து பேசிக்கான விஷயங்கள் கொடுக்குறாங்க பாருங்கள். இந்த இதையும் நம்ம பார்த்துக்கணும்.
இப்போ 1 கிராம்னா என்ன? 1 கிராம் அப்படின்றது 1000 மில்லிகிராமுக்கு சமம். 1 கிராம் அப்படின்றது 1000 மில்லிகிராமுக்கு சமம். அடுத்து 1 கிலோகிராம் அப்படின்றது 1000 கிராமுக்கு சமம். 1 டன்னுனா 1000 கிலோகிராமுக்கு சமம். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? 1 கிராமுக்குள்ளே 1000 மில்லிகிராம் இருக்கும். 1000 கிராம் சேர்ந்தது 1 கிலோகிராமாக இருக்கும். அப்போ 1 கிலோவில் வந்து பார்த்திங்கன்னா 1 டன் என்பது 1000 கிலோகிராம் சேர்ந்தது. ரைட், இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பேசிக்கான விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. முற்காலத்தில் மக்கள் பகல் நேரத்தை கணக்கிட மணல் கடிகாரத்தை பயன்படுத்தினாங்க, சூரிய கடிகாரத்தை பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் தரையில் நடப்பட்ட ஒரு குச்சியின் நிழலை கொண்டு நேரத்தை கணக்கிட முடியும் என்று நம்பினாங்க. அடுத்து மணல் நிரப்பப்பட்ட ஒரு சிறிய துளையுடைய பாத்திரத்தை கொண்டும் காலத்தை கணக்கிட்டாங்க. அந்த பாத்திரத்தில் இருந்த மணலானது கீழே விழ ஆரம்பிக்கும். இதனை பயன்படுத்தி வந்து காலத்தை கணக்கிட வைப்பாங்க. இதை வந்து மணல் கடிகாரம், இதை வந்து சொல்கிறாங்க. ரைட், அது தேவையில்லை. அடுத்து இந்த இடத்துல மேலும் அறிவோம் இந்த பகுதிக்கு வந்துடுங்க. ஓடோமீட்டர். ஓடோமீட்டர் என்பது தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிடுவதற்கு பயன்படும் கருவி. இப்போ உங்கள் வண்டியிலலாம் பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்கீங்க அப்படின்னு முன்னாடி காமிக்கும். அதுதான் வந்து ஓடோமீட்டர். சரிங்களா? ஒரு வாகனம் எவ்வளோ தூரம் கடந்திருக்கு அப்படின்றத காமிக்கக்கூடியதான் ஓடோமீட்டர். நீங்கள் உங்களுடைய பைக்லேயே பார்க்கலாம். இப்போ தான் வண்டி எடுத்தேன் 2000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா, அதை நீங்கள் எப்படி பார்த்து சொல்கிறீங்க அப்படின்னா ஓடோமீட்டர் பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க. ரைட், அது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து மெட்ரிக் அலகு முறை. அலகுகள் அல்லது திட்ட அலகுகள், இதை தான் வந்து எஸ்ஐ அலகுன்னு சொல்கிறோம். எஸ்ஐ அலகு ஆல்சோ நோன் அஸ் மெட்ரிக் சிஸ்டம். இந்த எஸ்ஐ அலகு முறை வந்து பார்த்திங்கன்னா 1790லேயே ஃப்ரெஞ்சு நாட்டுக்காரங்களால் உருவாக்கப்பட்டது. ஃப்ரெஞ்சு நாட்டுக்காரங்களால் இந்த எஸ்ஐ அலகு முறை அப்படின்றது முன்னாடியே உருவாக்கப்பட்டது. ரைட், இதை வந்து பார்த்திங்கன்னா மாற்ற சொல்லியிருக்காங்க. 7875 சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி மாற்றுவீங்க? இப்போ உதாரணம் நான் என்ன சொன்னேன், சென்டிமீட்டர்லேருந்து மீட்டர் போகணும்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் யார் பெரிய ஆள்? இங்கிட்ட மில்லிமீட்டர் போட்டுக்கோங்க. இதில் யார் பெரிய ஆள்? மீட்டர் தானே பெரிய ஆள். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? 7875 சென்டிமீட்டருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து மீட்டராக மாற்ற சொல்லியிருக்காங்க. அதை மீட்டராக மாற்றணும்னா நம்ம என்ன செய்யணும்? இங்கேருந்து இங்கே போகணும் அப்படின்னா, சென்டிமீட்டர்லேருந்து மீட்ரு போகணும் அப்படின்னா 100ஆல் வகுக்கணும். புரிஞ்சுதுங்களா? சின்னதுலேருந்து பெரிய நம்பருக்கு நான் போகணும் அப்படின்னா வகுக்கணும். இதே பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு வரணும் அப்படின்னா பெருக்கணும். இந்த கான்செப்டை நான் வச்சுங்க. இப்போ இதில் யார் பெரிய ஆள்? மீட்டர் தானே கேட்குறாங்க. அப்போது சென்டிமீட்டர்லேருந்து மீட்டராக மாற்ற சொன்னதுனால நம்ம 100ஆல் இதை வகுக்கிறோம். ஒருவேளை மில்லி மீட்டர்லேருந்து மீட்டராக மாற்ற சொல்லியிருந்தாங்கன்னா 1000ஆல் வகுத்திருப்போம். சரிங்களா? இப்போ நம்ம இதை வந்து வகுக்கலாம். அப்போ வகுக்கும்போது என்ன கிடைக்கும்? 7875 நான் 100ஆல் வகுக்கும்போது கடைசியிலேருந்து 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்பேன். இப்போ 5, 7 இந்த இடத்துல நான் புள்ளி வைப்பேன். ஸோ புள்ளி வச்சு எனக்கு என்ன கிடைக்கும்? 78 மீட்ரு 75 சென்டிமீட்ரு அப்படின்னு கிடைக்கும். புள்ளி வச்சுட்டோம் இல்லைங்களா? புள்ளிக்கு முன்னாடி வந்து இருக்கிறது மீட்டர். 78 மீட்ரு 75 சென்டிமீட்ரு எனக்கு கிடைக்கும். புரிஞ்சுதா? இதுதான். இப்போ பாருங்கள், மீட்டர்லேருந்து இப்போ கிலோமீட்டரை மாற்றுறோம். அப்படி கிலோமீட்டரை மாற்றினா என்ன செய்யணும்? மீட்டர் அப்படின்றத விட கிலோமீட்டர் பெருசு தான். அப்போது 1000 மீட்ரு சேர்ந்தால் தான் 1 கிலோமீட்டருக்கு சமம். கரெக்டாக? 1000 மீட்டர் சேர்ந்தால் 1 கிலோமீட்டருக்கு சமம். அப்போது நான் மீட்டர்லேருந்து கிலோமீட்டருக்கு போகணும் அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய நம்பரை 1000ஆல் நான் வகுக்கணும். வகுக்கலாமா? 1195. இது 1000ஆல் வகுக்கும்போது 3 0 இருக்குங்களா? அப்போ 3 புள்ளி தள்ளி ஒரு புள்ளி குத்துங்க. 591. இப்போ இந்த இடத்துல நான் ஒரு புள்ளி வைக்கிறேன். அப்போது 1 கிலோமீட்டர் மீதி இருக்கக்கூடியது 195 மீட்டர். 195 மீட்டர் இதுக்கான விடை. இந்த மாதிரி பேசிக்காக தான் கேட்பாங்க. இதெல்லாம் நீங்கள் தவற விடக்கூடாது. அடுத்து பாருங்கள், 15 சென்டிமீட்டர் மற்றும் 10 மில்லிமீட்டர். இதை முழுவதும் மீட்டராக மாற்ற சொல்கிறாங்க. மாற்றிடலாமா? முன்னாடி என்ன பார்த்தோம்?
மில்லிமீட்டர்லேருந்து சென்டிமீட்டருக்கு போகணும் அப்படின்னா இதில் யார் பெருசு? சென்டிமீட்டர் தானே பெருசு. சென்டிமீட்டர் தானே இங்கே பெருசு. இதில் என்ன சொல்கிறாங்க? சென்டிமீட்டர்லேருந்து மீட்டருக்கு போகணுங்கிறாங்க. அப்போ பெரியவன்ட்டு சின்னவனுக்கு வரணும். அப்போ என்ன செய்யலாம்? பெருக்கிக்கலாமா? பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு வரணும்னா பெருக்கணும், சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு போனால் வகுக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதை மறந்துடக்கூடாது. இப்போ இங்கே கொடுத்துருக்குது என்னது? சென்டிமீட்டர். இந்த சென்டிமீட்டர்லேருந்து இப்போ நம்ம மில்லிமீட்டருக்கு போகிறதுனால பெருக்கிக்கிறோம். 10ஆல் பெருக்கணும். ஏன் அப்படின்னா மில்லிமீட்டர்லேருந்து சென்டிமீட்டருக்கு போகும்போது 10. நான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல, ஸ்கேலில் வந்து 10 கோடு போட்டதுக்கப்புறம் ஒரு பெரிய கோடு போடுவாங்க, அது சென்டிமீட்டர்னா. அப்போது மில்லிமீட்டர்லேருந்து சென்டிமீட்டருக்கு போகணும். சாரி, சென்டிமீட்டர்லேருந்து மில்லிமீட்டருக்கு போகணும் அப்படின்னா 10ஆல் பெருக்கணுங்க. இப்போ 10ஆல் பெருக்கலாமா? இந்த 15 10ஆல் பெருக்குங்க. பெருக்குனா 150ன்னு கிடைக்கும். 150 மில்லிமீட்டர்னு கிடைக்கும். வந்துருச்சா மில்லிமீட்ரு? அடுத்து எக்ஸ்ட்ரா ப்ளஸ் 10 மில்லிமீட்டர் கொடுத்துருக்குறாங்களா, இதையும் கூட்டிக்குங்க. இப்போ 150ஐயும் 10ஐயும் கூட்டினா 160 மில்லிமீட்டர் அப்படின்றது நமக்கான ஆன்சர். புரிஞ்சுதா? அடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இப்போ இங்கே பாருங்கள், கிலோமீட்டர் கொடுத்துறாங்க, அடுத்து மீட்ரு கேட்குறாங்க. இதில் கிலோமீட்டர் தான் பெரிய ஆள். அப்போ கிலோமீட்டர்லேருந்து மீட்டருக்கு போகும்போது கண்டிப்பாக பெரிய ஆள்கிட்டருந்து சின்ன ஆள்கிட்ட போகணும் அப்படின்னா பெருக்கணும். எதனால் பெருக்கணும்? இங்கே பாருங்கள், மீட்டர். மீட்டருக்கும் கிலோமீட்டருக்கு இடையே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? 1 கிலோமீட்டர் என்பது 1000 மீட்டருக்கு சமமா? 1000 மீட்டருக்கு சமமா? அப்போ இங்கே பாருங்கள், 45 கிலோமீட்டரா? 45 கூட 1000 பெருக்குங்க. பெருக்குனா என்ன கிடைக்கும்? 45,000 கிடைக்குமா? ப்ளஸ் 33 மீட்டர் இருக்குதா, அதையும் கூட்டிங்கன்னா அப்போது 45,033 கிடைக்குமா? இதுதான் மீட்டர். இதுதான் மீட்டர். 45,033 மீட்டர் என்பதுதான் ஆன்சர். புரிஞ்சதில்ல இதை? ஓகே. எதுலேருந்து எதை கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். திருப்பி ஃபைனலாக ஒரு டைம் சொல்கிறேன், தெளிவாக ஆகிக்குங்க. ஸோ ஏறு வருஷத்தில் எழுதுகிறேன் பாருங்கள். மில்லிமீட்டர், அடுத்து சென்டிமீட்டர், அடுத்து மீட்டர், அடுத்து கிலோமீட்டர். இந்த ஆர்டரில் தான் நீங்கள் எழுதிக்கணும். ஸோ இவனை விட இவர் பெரிய ஆள், இவரை விட இவர் பெரிய ஆள், இவரை விட இவர் பெரிய ஆள். சரிங்களா? அப்போது இதான் வந்து ஆர்டர். சரிங்களா? ரைட்டு. இப்போ நான் கிலோமீட்டர்லேருந்து மீட்டருக்கு வரணும் அப்படின்னா கிலோமீட்டர் பெருசா மீட்டர் சின்னதா? அப்போ 1000ஆல் நான் பெருக்கணும். கிலோமீட்டர்லேருந்து மீட்டருக்கு வரும் பொழுது. இதே மீட்டர்லேருந்து கிலோமீட்டருக்கு போகும்போது 1000ஆல் வகுக்கணும். இதுதான் கான்செப்ட். அடுத்துங்க பாருங்கள், இங்கே சென்டிமீட்டர், இங்கே மீட்டரா? இதில் யார் பெரிய ஆள்? மீட்டர் வந்து பெரிய ஆள். அப்போது ஒரு நம்பர் மீட்டரில் கொடுத்து அதை சென்டிமீட்டர் மாற்ற சொன்னால் 100ஆல் பெருக்கணும். இப்போ சென்டிமீட்டரில் கொடுத்துட்டு மீட்ரு கேட்டாங்கன்னா 100ஆல் வகுக்கணும். அடுத்து பாருங்கள், மில்லிமீட்டர், சென்டிமீட்டரா? இதில் யார் பெரிய ஆள்? சென்டிமீட்டர் தானே. அப்போ சென்டிமீட்டர்லேருந்து நான் மில்லிமீட்டருக்கு வரணும் அப்படின்னா 10ஆல் பெருக்கணும். இதுவே மில்லிமீட்டர்லேருந்து சென்டிமீட்டருக்கு போகணும் அப்படின்னா 10ஆல் வகுக்கணும். இந்த கான்செப்ட் தெரிஞ்சால் ஓகே, அவ்வளோ முடிஞ்சுது. அடுத்து இந்த லெசன் முடியுது. இந்த இதை மட்டும் பார்த்தோம், சரியான விடை பார்த்துருவோம். ஒரு மரத்தின் சுற்றளவை அளவிட எது பயன்படுத்தணும்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு மரம்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு மரம். இந்த மரத்தினுடைய சுற்றளவு, அதாவது இந்த அளவை நீங்கள் அளக்கிறதுக்கு எது பயன்படுத்துவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், என்ன பயன்படுத்துவீங்க? மீட்டர் அளவுகள் பயன்படுத்த முடியுமா? மீட்டர் அளவுகள் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், மரம் ரவுண்டாக இருக்கும், செட் ஆகாது. அப்போ இது கிடையாது. அடுத்து மீட்ரு கம்பி பயன்படுத்துவீங்களா? மீட்ரு கம்பி எப்படி பயன்படுத்த முடியும்? இதுவும் பயன்படுத்த முடியாது. அடுத்து பிளாஸ்டிக் அளவுகளையும் பயன்படுத்த முடியாது. பிளாஸ்டிக் அளவுகளையும் பயன்படுத்த முடியாது. அளவு நாடாவை பயன்படுத்தலாமா? கண்டிப்பாக முடியும். என்ன செய்யலாம்? இப்போ நமக்கு இந்த செஸ்ட்டு, நம்ம தையல் கடைக்காரெலாம் வந்து நம்மளுடைய நெஞ்சை வந்து அளவெடுக்கும்போது நம்மளை சுற்றி ஒரு நாடாவை கொண்டு வந்து வைக்கிறாரா? அதான் வந்து அளவு நாடா அப்படின்றது. வேறு ஒன்றும் கிடையாது. டேப்பு, மெஷரிங் டேப் இருக்குல்ல, அதான் தமிழில் அளவு நாடான்னு சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் புதுசாக கிடையாதுங்க. மெஷரிங் டேப் இருக்குல்ல, அதை தான் சொல்கிறாங்க. அப்போ அந்த மரத்தை சுற்றியும் நம்ம டேப் பிடிச்சி அளந்துடலாமா? ஓகே, அதான் கேட்டுருக்குறாங்க. அடுத்து 7 மீட்டர் என்பதை சென்டிமீட்டரில் மாற்றினால் கிடைப்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரிங்க, இங்கே பாருங்கள், 7 மீட்ரு சென்டிமீட்டரா? இப்போ யார் பெரிய ஆள்? மீட்டரா சென்டிமீட்டரா? மீட்டர் தானே பெரிய ஆள். சரிங்களா? அப்போ எதுக்கு மாற்றணும்? சென்டிமீட்டருக்கு மாற்றணுமா? அப்போது 100ஆல் பெருக்கிக்குங்க. 100ஆல் பெருக்கிக்குங்க. அப்போது 7 கூட 100 பெருக்கினீங்கனாக்கா 700 சென்டிமீட்டர். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. புரிஞ்சுதா? ரைட். அடுத்து
அளவிடக்கூடிய அளவீடிற்கு டேஸ் என்று பெயர். அளவிடப்படக்கூடிய அளவிற்கு அளவீடு என்று பெயர். அளவிடப்படக்கூடிய அளவிற்கு டேஸ் என்று பெயர் அப்படின்னா அளவீடு. அடுத்த கொஷின், இதில் வந்து பாருங்கள், நான் சொன்ன மாதிரி அரேஞ்ச் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. அது எப்படி இறங்கு வரிசையில் எழுத சொல்லியிருக்காங்க. பெரிய ஆள்லேருந்து சின்ன ஆளுக்கு வரணும். இப்போ நம்ம பார்த்தாலே யார் பெரிய ஆள்? கிலோமீட்டர் தான் வந்து பெரிய ஆள். இதில் யார் சின்ன ஆளுன்னு பாருங்கள். சின்ன ஆள் வந்து மில்லிமீட்டர் தான் சின்ன ஆள். இப்போ இதில் எங்கெங்கே மில்லிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க? ஸோ இங்கே அப்போது இந்த 2 ஆப்ஷன் தான் வரும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? பெரிய ஆள் பார்த்துக்குங்க கிலோமீட்டர், சின்ன ஆள் பார்த்துங்க மில்லிமீட்ரு. அப்போ இது 2க்குள்ளே தான் ஆன்சர் இருக்கணும். அந்த 2ல் எது ஆன்சர் ஆகணும்? கிலோமீட்ரு, அடுத்து மீட்டர் தான், அதுக்கடுத்து தான் சென்டிமீட்ரு, கடைசி தான் மில்லிமீட்ரு. அப்போ இதுதான் சரி, இது தவறு. ஓகே, அப்போ ஆப்ஷன் இ தான் சரியானது. அடுத்து, அளவுகோலை பயன்படுத்தி நீளத்தை அளவிடும்போது உனது கண்ணின் நிலை டேஸ் இருக்க வேண்டும். இது நான் உங்களுக்கு சொல்லித்தரல, இது உங்களுக்கு தேவையும் இல்லை. ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு பாத்திரம் இருக்குன்னு வச்சுங்க. ஒரு பாத்திரம் இருக்குது. இந்த பாத்திரத்தை நீங்கள் இங்கேருந்து பார்க்குறீங்கன்னு வச்சுங்க. ஸோ இதான் நீங்கள் இங்கேருந்து பார்க்குறீங்கன்னு வச்சுங்களேன். இந்த பொருள் உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராஸாக இருக்க மாதிரி தெரியும். அதே இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு கிராஸாக இருக்க மாதிரி தெரியும். அதே நீங்கள் இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக மேலேருந்து பார்க்கும்போது இந்த பொருள் வந்து எக்ஸாக்டாக தெரியுமா? அப்போது நம்மளுடைய கண்ணின் நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, அளவிடும் புள்ளிக்கு மேலே செங்குத்தாக இருக்கணும். அளவிடக்கூடிய புள்ளிக்கு நேராக அந்த சட்டியில் மேல் பகுதியில் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். சரிங்களா? அதான் சொல்கிறாங்க, அளவிடும் புள்ளிக்கு மேலே செங்குத்தாக இருக்க வேண்டும். இது நமக்கு தேவையில்லை அவ்வளோவா. அடுத்து கோடிட்டத்தை நிரப்பலாம். எஸ்ஐ அலகு முறையில் நீளத்தினுடைய அலகு என்ன? நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? நீளத்தின் அலகு என்ன? மீட்டர். நீளத்தின் அலகு மீட்டர். அடுத்து 500 கிராம், இது வந்து கிலோகிராமாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 500 கிராம் அப்படின்றது என்ன? அரை கிலோ தானே. 500 கிராம்னா என்னங்க? அப்போ 1000 கிராம்னா தான் 1 கிலோ. 1000 கிராம் சேர்ந்தது 1 கிலோ நமக்கு தெரியும். அப்போ 500 கிராம் கேட்டாங்கன்னா அரை கிலோ தானே. அப்போ போட்டிருக்கேன் அரை கிலோ அப்படின்றத போட்டிருங்க. அரை கிலோ அப்படின்றத போட்டிருங்க. அடுத்து, டெல்லிக்கும் சென்னைக்கும் இடையில் உள்ள தொலைவு என்ன? டெல்லிக்கும் சென்னைக்கும் இடையில் உள்ள தொலைவு டேஸ் என்ற அலகால் அளவிடப்படுகின்றது. இப்போ உங்களுக்கு கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவீங்க? இத்தனை மில்லிமீட்டர், இத்தனை சென்டிமீட்டர் நான் சொல்ல மாட்டேன். நான் இத்தனை கிலோமீட்டருக்கு பார்ப்போம்னு சொல்லுவோம்ல. அப்போ டெல்லிக்கும் சென்னைக்கும் கிட்டத்தட்ட தோராயமாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2500 3000 கிலோமீட்டர் இருக்கலாம் இல்லைங்களா? அப்போ எப்படி பார்த்தாலும் கிலோமீட்டர் என்ற அலகை வச்சு தான் நம்ம சொல்லுவோம். அப்போ இதுக்கு ஆன்சர் கிலோமீட்டர். டெல்லிக்கும் சென்னைக்கும் இடையில் உள்ள தொலைவை கிலோமீட்டர் என்ற அலகால் வந்து சொல்லுவோம். அடுத்து, ஒரு மீட்ரு என்பது எத்தனை சென்டிமீட்டர்? இதில் யார் பெரிய ஆள்? மீட்டர் தானே பெரிய ஆள். இப்போ பெரிய ஆள்கிட்ட சின்ன ஆள்கிட்ட கேட்குறாங்களா? அப்போ வந்து மீட்டர்லேருந்து சென்டிமீட்டருக்கு போகணும் அப்படின்னா 10 பேருக்கு சொல்லியிருப்பேன். மீட்டர்லேருந்து சென்டிமீட்டருக்கு போனால் 10ங்க. அப்போ நீங்கள் 1 மீட்டர் அப்படின்றது வந்து 1 × 10 போட்டிங்கன்னா 10 தான் கிடைக்கும். புரிஞ்சுதா? 1 மீட்டரை 10 பெருக்கும்போது அது சென்டிமீட்டராக மாறும். அப்போ 10 சென்டிமீட்டர் தான். அடுத்து 5 கிலோமீட்டரை மீட்டரை மாற்ற சொல்கிறாங்க. இதில் யார் பெரிய ஆள்? கிலோமீட்டர் வந்து பெரிய ஆள். கிலோமீட்டர் இருந்தானே மீட்டர் கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போது கிலோமீட்டர்லேருந்து மீட்டருக்கு வரணும் அப்படின்னா 1000ஆல் பெருக்கணும். அப்போ இது பெருக்குங்க. 5 1000ஆல் பெருக்கும்போது 5000 அப்படின்னு கிடைக்கும். 5000 மீட்டர். அடுத்து, சரியானது தவிர என்ன பார்க்கலாம். ஒரு பொருளின் நிறையை 126 கிலோகிராம் என கூறலாம். ஆமாம், அப்படி தான் கூற முடியும். ஒரு பொருளுடைய நிறையை நம்ம கிலோகிராம் என்ற அளவினால் தான் கூற முடியும். கரெக்டு தான். ஒருவரின் மார்பளவை மீட்ரு அளவுகளை பயன்படுத்தி அளவிட முடியாது இல்லையா? அளவு நாடு தானே தேவைப்படும். அடுத்து, 10 மில்லிமீட்டர் என்பது ஒரு சென்டிமீட்டர். கரெக்டு தான். 10 மில்லிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் தான். முழம் என்பது நீளத்தை அளவிட பயன்படுத்தப்படும் நம்பகமான முறையாகும். கிடையாது இல்லை, அவங்க ஒருத்தங்க கை பெருசாக இருக்கலாம், ஒருத்தங்க கை சின்னதாக இருக்கலாம். அதனால் இந்த முழம் அப்படின்றது வந்து அவங்க கையை பொறுத்து மாறும். எனவே வந்து தோராயமான அளவு தான். நம்பகமான முறைன்னு சொல்கிறாங்க, இது தவறு. அடுத்து, எஸ்ஐ அலகு முறை உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரிதான், உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்து பாருங்கள், ஒப்புமையின் அடிப்படையில் நிரப்புக. சர்க்கரையை வந்து பொது தராசில் வச்சு அளக்கலாம். நம்ம கடைகளில், ரேஷன் கடையிலாம் பார்த்திங்கன்னா பொது தராசில் வச்சு அளக்குறாங்க. எலுமிச்சை சாறை வந்து என்ன செய்யலாம்? அது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம இது இருக்குல்ல, அளவு ஜாடி, அந்த அளவு ஜாடி. அப்போ 1 லிட்ரு, இப்போ பால்கார் பார்த்திங்கன்னா அந்த ஜாடி வச்சுருக்காரு இல்லைங்க, அதுதான் 1 லிட்டருக்கு ஒரு ஜாடி எடுப்பார், 2 லிட்டருக்கு ஒரு இது எடுப்பார்ல, அதை வச்சு பயன்படுத்தலாம். அடுத்து, மனிதனுடைய உயரத்தை சென்டிமீட்டரில் சொல்லலாம்.
இதுவே கூர்மையான பென்சிலுடைய முனையை நம்ம எப்படி சொல்லலாம், மில்லிமீட்டரில் சொல்லலாம். இருக்குல்லையே ரொம்ப சின்னது வந்து மில்லிமீட்டர் தான். அதை வச்சு தான் பென்சிலோடைய அந்த அளவை நம்ம சொல்ல முடியும், மில்லிமீட்டர். பால் வந்து பருமன். காய்கறி நம்ம கடையில் எப்படி வாங்குவோம், 1 கிலோ 2 கிலோன்னு வாங்குவோமா, அப்போ கிலோகிராம். சரிங்களா, கிலோகிராமில் நம்ம காய்கறி வாங்குவோம். அடுத்து பொறுத்துக, முன்கையின் நீளத்தை நம்ம என்ன சொல்லுவோம், முழம்னு சொல்லுவோம். நீளத்தின் அலகு மீட்டர். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு இதுதான் வரும். நீளத்தின் அலகு மீட்டர். நேனோ அப்படின்னா 10⁻⁻9. காலத்தின் அலகு வினாடி. கிலோ அப்படின்னது 10⁻3. ஒன்றும் இல்லைங்க, 1000ன்னு போகிறோம் இல்லைங்களா. கிலோனா என்னது, 1000 தானே, 1000 கிராம் சேர்ந்து தானே 1 கிலோ. ஸோ அதுதான் 10⁻3. 10 3 டைம் போட்டிங்கன்னா அது 1 கிலோவுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ரைட். இந்த லெசன் முடியுது.